இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மீண்டு வந்த ஸ்குவாஷ் ராணி கிராஸ்ஓவர் பட்டத்தை தட்டி சென்ற சிவசங்கரி. தேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி சுவிட்சர்லாந்தில் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். சூரிக் நகரில் நடைபெற்ற 2026 கிராஸ்ஓவர் கிண்ண இறுதி ஆட்டத்தில் ஜப்பானின் சந்தோமி வதானாபேவை எதிர்கொண்டார் சிவசங்கரி. 5 செட்களில் நீடித்த விறுவிறுப்பான ஆட்டத்தில் 15-13, 5-11, 5-11, 11-7, 11-8 என்ற புள்ளி கணக்கில் சிவசங்கரி வெற்றி பெற்றார். முதல் 3 செட்கள் முடிவில் 2-1 என்ற தோல்வியின் விளிம்பில் இருந்த போதிலும் தனது அபாரமான மன வலிமையால் அடுத்த 2 செட்களுக்குள்ளும் மீண்டும் தன்வசப்படுத்தினார் கெடாவை சேர்ந்த இந்த நட்சத்திர வீராங்கனை. சுமார் 62 நிமிடங்கள் நீடித்த இந்த போராட்டம் அவரது அபார திறமையை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது. முன்னதாக நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் எகிப்தின் அமினா வார்ஃபியை வீழ்த்தி 81 நிமிடங்கள் போராடிய சிவசங்கரி சற்றும் சலிக்காமல் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த மகுடத்தை சூட்டியுள்ளார். வத்தனாபேவுக்கு எதிராக அவர் பெற்ற 7வது வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது. அசான் தொழுகைக்கு அழைக்கும் ஒலி மற்றும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு எதிர்ப்பு. அம்பாங்கில் 46 வயது நபர் கைது. அம்பாங் தாமான் செராயாவில் சுறா ஒன்றில் அசான் தொழுகைக்கு அழைக்கும் ஒலி எழுப்பவும் வெள்ளிக்கிழமை தொழுகை நடத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்து 46 வயது உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட நபர் அந்த சுறாவின் வெளிப்புற பயன்பாடு மற்றும் சமய சடங்குகளுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது ஸ்லாங்கூர் சுல்தானின் அதிகாரப்பூர்வ உத்தரவை அவமதிக்கும் செயலாக கருதப்படுவதால் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து ஒரு மடிக்கணினி, கைபேசி மற்றும் சில ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். முன்னதாக அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க சிறப்பு கண்காணிப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்ததாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் கூறியிருந்தது. இச்சம்பவம் தேச நிந்தனை சட்டம் மற்றும் தொடர்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். பிஏபி வாகன எண் ஏலம் 21.6 மில்லியன் ரிங்கிட் வசூல். ஜேபிஜே புதிய சாதனை. அந்தோணி. மலேசிய போக்குவரத்து துறையில் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது P1P ரக வாகன பதிவு எண்கள். அண்மையில் நடைபெற்ற ஏலத்தின் மூலம் சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே சுமார் 21.6 மில்லியன் ரிங்கிட் வருவாயை ஈட்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதற்கு முன்னதாக MNM வரிசை எண்கள் ஈட்டிய 20.1 மில்லியன் ரிங்கிட் சாதனையை இது முறியடித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். இந்த ஏலத்தில் பலத்த போட்டிக்கு இடையே P1P என்ற எண் மட்டும் 1 மில்லியன் ரிங்கிட்டை கடந்து 1.1 மில்லியன் ரிங்கிட்டிற்கு ஏலம் போனது. அதனைத் தொடர்ந்து P9P 1 மில்லியன் ரிங்கிட்டுக்கும், P8P 6,13,000 ரிங்கிட்டுக்கும், P6P 6,777,000 ரிங்கிட்டுக்கும், P2P 5,12,000 ரிங்கிட்டிற்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இந்த வரிசை எண் தொடரில் 19,370 பேர் ஆர்வம் காட்டிய நிலையில் 5,973 பேர் எண்களை தட்டி சென்றனர். எஞ்சிய 4,026 எண்கள் ஏலம் முடிந்ததும் பொதுமக்களுக்கு ஒதுக்கப்படும். பத்துமலையில் 3 வயது சிறுவன் சித்திரவதை, தாயை தேடும் போலீசார். பத்துமலையில் தனது 3 வயது மகனை சித்திரவதை செய்ததாக சந்தேகிக்கப்படும் பெண் ஒருவரை கொம்பாக் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சிறுவனின் பாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரே வீட்டில் வசித்து வரும் அந்த பாட்டி கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் தனது பேரனின் அலறல் சத்தத்தை கேட்டுள்ளார். தனது மகள் அந்த சிறுவனை தாக்கியதாக அவர் சந்தேகிக்கிறார். அவர் அந்த சிறுவனை பெற்றெடுத்த தாய் ஆவார். அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்த செயலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது, கொம்பாக் போலீஸ் தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஜூன் மாதம் வரை வெப்பநிலை தொடரும். தற்போது பல மாநிலங்களை பாதித்துள்ள வெப்பநிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெப்பம் உச்சத்தில் இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஹாஷிம் முகமது அனீப் தெரிவித்தார்.
நாம் உச்சகட்ட வெப்ப காலத்தை கடந்துவிட்ட போதிலும் வெப்பநிலை இன்னும் அதிகமாகவே இருந்து மக்களின் இயல்பான வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடும் என்று அவர் இன்று கூறினார். தற்போது நிகழ்ந்து வரும் பருவமழை மாற்ற நிகழ்வானது தற்காலிக மழையை மட்டுமே கொண்டு வருகிறது என்றும் இதனால் ஒட்டுமொத்த வெப்பநிலையை குறைக்க இயலாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வானிலை பதிவுகளின்படி வறட்சியின் உச்சம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் இருக்கும். ஆனால் வெப்பமான வானிலை ஜூன் மாதம் வரை நீடிக்கலாம். பருவமழை மாற்றத்தின் போது பொதுவாக மாலை அல்லது இரவு நேரங்களில் 1 முதல் 2 மணி நேரம் வரை மழை பெய்யும். இது வெப்பத்தை ஓரளவிற்கு குறைக்கக்கூடும். ஆனால் அதன் விளைவு தற்காலிகமானது மட்டுமே, நீண்ட காலம் நீடிக்காது என முகமது ஹஷாம் குறிப்பிட்டார். புக்கிட் பின்தாங்கில் வங்காளதேச கொடி நினைவு சின்னம் பொதுமக்கள் எதிர்ப்பு. கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் வங்காளதேச நாட்டுக்கொடியை பிரதிபலிக்கும் வகையில் வண்ணம் பூசப்பட்ட ஒரு கல் நினைவு சின்னம் சமூக வலைதளங்களில் வைரலாகி மலேசியர்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. வைரலான அந்த வீடியோவில் பச்சை நிற கல்லில் சிவப்பு நிற வட்டமிடப்பட்ட அந்த சின்னத்தை சுற்றி வெளிநாட்டினர் நடமாடுவது தெரிகிறது. அதிலும் குறிப்பாக வெளிநாட்டவர் என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் அந்த கல்லை துடைத்து அதற்கு வணக்கம் செலுத்துவதும் பதிவாகியுள்ளது. தலைநகரில் இத்தகைய செயல் நடந்திருப்பது இறையாண்மையை அவமதிப்பதாக மலேசிய இணையவாசிகள் கொந்தளித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை மாநகர மன்றம் DBKL உடனான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இதுகுறித்து கூட்டரசு பிரதேச அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. தற்போது அந்த சின்னம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டதாக தெரிய வருகிறது. நெகிரி செம்பிலான் அரசு கவிழுமா? அம்னோ ஆதரவை வாபஸ் பெற்றது அரசியல் அதிர்ச்சி. நெகிரி செம்பிலானின் பக்கத்தான் ஹரப்பான் மந்திரி பெசார் அமீனுddin ஹருனுக்கு வழங்கிய ஆதரவை மாநில அம்னோ திடீரென வாபஸ் பெறுவதாக அறிவித்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் தலைமையிலான மீது நம்பிக்கை இழந்ததால் மாநிலத்தின் 14 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த முடிவாக இது எடுக்கப்பட்டதாக அம்னோ மாநில தலைவர் ஜலாலுddin அலியாஸ் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், இந்த தீர்மானம் தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் விரைவில் மாநில சட்டமன்ற தலைவர் மற்றும் செயலாளருக்கு அனுப்பப்படும் என்றார். மேலும் நடப்பில் உள்ள அரசு மரபு தொடர்பான விவகாரம் பொதுமக்களுக்கு தெரிந்த பின்னரே அம்னோ இதை பற்றி அறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்ச்சையாகியுள்ள மாநில அரசு விவகாரத்தை மந்திரி பெசார் கையாண்ட விவகாரத்தில் அதிருப்தி கொண்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் மேலும் 12 அம்னோ மாநில தலைவர்கள் பங்கேற்றனர். நெகிரி செம்பிலானில் ஆட்சி அமைக்க மொத்தம் 36 சட்டமன்ற இடங்களில் 19 இடங்கள் தேவை. தற்போது ஹரப்பான் 17 இடங்களையே வைத்துள்ளதால் BN ஆதரவு விலகுவது மாநில அரசை கவிழ்க்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளந்தானில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய மாணவர் 5.5 மீட்டர் ஆழ கிணற்றுக்குள் விழுந்தும் இறை துதியால் மன உறுதி காப்பு. கிளந்தான் வாகஃப் பாருவில் உள்ள சமயப்பள்ளி ஒன்றில் சுமார் 5.5 மீட்டர் ஆழமுள்ள கிணற்றுக்குள் விழுந்த 17 வயது மாணவர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். நேற்று காலை சுமார் 8:30 மணி அளவில் SMKA ஃபலாஹியா பள்ளியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட மாணவர் 11 மணிக்கு தேர்வில் அமருவதற்கு நண்பர்களுடன் காத்திருந்தார். அப்போது நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத கிணற்றின் சிமெண்ட் மூடியின் மீது அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக அது உடைந்து விழுந்ததில் அவர் கிணற்றுக்குள் தள்ளப்பட்டார். சற்றே ஆழமுள்ள அந்த குறுகிய கிணற்றுக்குள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிக்கியிருந்த போதிலும் அம்மாணவர் சற்றும் பதற்றம் அடையாமல் சுமார் 1 மணி நேரம் இறைவனை துதிக்கும் ஜிகீர் செய்தபடியே அமைதியாக இருந்தது அனைவரையும் நிகழ செய்தது. முதலில் அவரை மீட்க முயன்ற பள்ளியின் தோட்டக்காரருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு துறையினர் வழங்கப்பட்டனர். சுமார் 40 நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மாணவரை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தனர். 2026 சுக்மா போட்டியை சிக்கனமாக நடத்த ஸ்லாங்கூர் சுல்தான் இசைவு. ஸ்லாங்கூர் சுல்தான் 2026 ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியை திட்டமிட்டபடி நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சுல்தானை சந்தித்து பேசியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய கிழக்கு நெருக்கடி மற்றும் ஷா அலாம் விளையாட்டரங்கம் கட்டுமான பணிகள் காரணமாக இப்போட்டியை ஒத்திவைக்க சுல்தான் ஷரஃபுடின் பரிந்துரைத்திருந்தார். இருப்பினும் சிக்கனமான செலவுகள் மற்றும் கடுமையான நிதி நிர்வாகத்துடன் போட்டியை நடத்த இப்போது அவர் அனுமதி வழங்கியுள்ளதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் ஜஹாரி கூறினார். இந்நிலையில் இந்த வாரம் நடைபெறவுள்ள உயர்
சிறப்பு உயர்மட்ட கூட்டத்தில் செலவுகளை குறைப்பதற்கான விரிவான திட்டங்கள் குறித்து ஸ்லாங்கூர் மாநில அரசுடன் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு மலேசியா நடத்தவிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளும் இளம் வீரர்களை தயார் செய்ய இந்த சுக்மா போட்டி மிகவும் அவசியம் என தௌஃபிக் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் சுக்மா வரும் ஆகஸ்ட் 15 முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும். வீட்டுக்காவல் விவகாரம் உயர்நீதிமன்றத்தின் முடிவுக்கு எதிரான மேல்முறையீட்டை நஜீப் மீட்டுக் கொண்டார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் சிறை தண்டனையின் மீதமுள்ள காலத்தை வீட்டில் காவலில் கழிப்பதற்கான மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செய்திருந்த மேல்முறையீட்டை முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் மீட்டிக் கொண்டார். இந்த மேல்முறையீட்டை நஜீப்பின் சட்டக்குழுவான மெர்சஸ் ஷஃபி அண்ட் கோ ஏப்ரல் 3ஆம் தேதி அன்று மீட்டுக் கொள்வதற்காக மனுவை தாக்கல் செய்தது. இதற்கான காரணங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் புதிதாக மனு தாக்கல் செய்ய அனுமதியின்றியும் செலவுகள் குறித்து எந்த உத்தரவும் இன்றியும் இந்த வழக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டது. இதன் வழி SRC இன்டர்நேஷனல் வழக்கில் வீட்டு காவலில் இருக்க கோரி நஜீப் அதே மேல்முறையீட்டை மீண்டும் தாக்கல் செய்ய முடியாது. SRC இன்டர்நேஷனல் வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டு கால குறைக்கப்பட்ட சிறை தண்டனையை வீட்டு காவலில் அனுபவிக்க அனுமதி கோரி நஜீப் தாக்கல் செய்த மனுவை டிசம்பர் 22ஆம் தேதி நீதிபதி ஆலிஸ் லோக் தள்ளுபடி செய்தார். முன்மொழிக்கப்பட்ட முழுமையான மன்னிப்பு மற்றும் சிறை தண்டனையை 50 விழுக்காடு குறைப்பது குறித்து கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் தனது ஆலோசனைகளை வழங்கியிருந்தன. ஆனால் பேரரசர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வீட்டு காவலில் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என லோக் குறிப்பிட்டார். திதிகாஜா பகுதியில் ஒருவர் மற்றொருவரால் கீழே விழும் வரை தாக்கப்படுவதை காட்டும் காணொலி வைரல். கோதஸ்டார் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒருவர் மற்றொருவரால் தாக்கப்படுவதை காட்டும் காணொலி ஒன்று நேற்று முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. 1 நிமிடம் 22 வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில் சந்தேக நபர் பல ஆண்களுடன் அந்த இடத்திலிருந்து பாதிக்கப்பட்டவரை கீழே விழும் வரை தாக்குவதை அதில் காண முடிகிறது. இச்சம்பவம் குறித்து புகார் பெற்றுள்ளதை கோதஸ்டார் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சையத் பஸ்ரி சையத் அலி உறுதிப்படுத்தினர். ஏப்ரல் 20ஆம் தேதி காலை சுமார் 10 மணி அளவில் திதிகாஜா பகுதியில் பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு முன்பாக இச்சம்பவம் நடந்ததாக நம்பப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்னதாக புகார்தாரரான 38 வயது நபருக்கும் சந்தேக நபரின் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. CCTV ரகசிய கண்காணிப்பு கேமராவை பரிசோதித்ததில் 41 வயது சந்தேக நபர் புகார்தாரரை அவரது வீட்டின் முன்பாக கீழே விழும் வரை குத்தியிருக்கிறார். தாக்குதலுக்கு உள்ளானவர் தலையில் உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த மருத்துவர் இந்த விவகாரம் தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யும்படி பாதிக்கப்பட்ட நபருக்கு வலியுறுத்தினார். பெர்சத்துவில் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் பங்கு வெறும் அடையாளம் அல்ல, ஸ்ரீ சஞ்சீவன் பேச்சு. பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதவர்களின் பங்களிப்பு இனி வெறும் அடையாளபூர்வமானது அல்ல, மாறாக நாட்டின் அரசியல் நீரோட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான தீவிர உறுதிப்பாடாகும். பெர்சத்துவில் மலாய்க்காரர் அல்லாதவர்களுக்கான பெர்சத்து பிரிவின் தலைவரும் பெர்சத்து உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ ஆர் சஞ்சீவன் கூறியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநில பெர்சத்து மாநாட்டில் பேசிய சஞ்சீவன், பெர்சத்துக்கு பிரதிநிதிகளின் வலுவான பிரவேசம் ஒரு முக்கிய திருப்புமுனையாகும் என குறிப்பிட்டார். மலேசியாவில் மிகவும் வளர்ச்சியடைந்த மாநிலமாக ஸ்லாங்கூர் ஒரு முதிர்ச்சியடைந்த மற்றும் பன்முக அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. அங்கு வாக்காளர்கள் கட்சிகளை கொள்கை நம்பகத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையின் அடிப்படையில் மதிப்பிடுகிறார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தை மீண்டும் கைப்பற்றும் முயற்சியில் பெர்சத்து கட்சிக்கும் மலாய்க்காரர் அல்லாத சமூகங்களுக்கும் இடையே நம்பிக்கை பாலமாக செயல்பட பெர்சத்து தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார்.